எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேத சட்டம், புதிய சட்டம், புதிய ஏற்பாடு. தேவன் எப்போ வருவார், எப்படி வருவார், எங்கே வருவார் என்பதெல்லாம் வேதத்திலிருந்து தெளிவாக அறிஞ்சிக்கணும். இதை அநேகர் மாற்றி 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 சொல்லுவாங்க. தேவன் எப்போ வருவார், இயேசு எப்போ வருவார், சீசன் கேட்குறாங்க. உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கும் அடையாளம் என்ன? இதை தெளிவாக புரியாவிட்டால் இயேசு அங்கே இருக்கிறாரு, எருசலேமில் இருக்கிறாரு, அறை வீட்டில் இருக்கிறாரு, வனாந்தத்தில் இருக்கிறாரு, என்னை வர சொன்னார், உன்னையும் வர சொன்னார்னு அநேகர் என்ன பண்ணுவாங்க, தப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் இயேசு வருவார். 1000 வருஷம் அரசாட்சியில் இயேசு என்ன செய்கிறாரு? நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து நாம் சொல்கிறதெல்லாம் வாய்க்கும், கேட்குறதெல்லாம் கிடைக்கும். ஆகவே இதை சட்டத்திலிருந்து புதிய ஏற்பாடு மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 23வது வசனத்திலிருந்து, அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்க. முதல்ல இயேசு எருசலேமில் இருக்கிறாரு, அறை வீட்டில் இருக்கிறாரு, அங்கே ராஜா மாளிகையில் இருக்கிறாரு, வந்துட்டார், எருசலேமில் இருக்கிறாருன்னு சொன்னால் நம்பாதீங்க. முதல்ல அங்கே இருக்கிறான்னு இயேசுன்னு நம்பாதீங்க. இயேசு ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதமும் அடையாளம் செய்வாங்க. இயேசு நாமத்தில் அற்புதமும் அடையாளமும் செஞ்சாலும் எருசலேமில் இருக்கிறதுல இயேசு எங்கே இருக்கிறாரு? இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் தேவன் செயல்படுவார். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்தத்தில் இருக்கிறார் என்று சொல்வாரானால் புறப்படாதிருங்க. இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களால் நம்பாதிருங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசித்து போல மனுஷகுமாரி வருகை இருக்கும். கூடுமா பிணம் எங்கேயோ அங்கு கழுகு வந்து கூடும். அந்நாட்கள் உபத்திரம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு இந்த பூமிக்கு மறுபடியும் பகிரங்கமாக வரும்போது சூரியன் இருளடையும். சூரியன் இருளடைஞ்சாக்க 1000 வருஷம் அரசாட்சி எப்படி நடக்கும்? அதுக்கு முன்னாடி நடக்கணும். இயேசு இப்போ எப்படி உலகம் போயிட்டுக்குதோ அதே போல் சடிதியாய் இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்த ஒரே தேவன் ஆராதிக்கிற ஊழியக்காரருக்கு உலகம் கைக்கு வரும். பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளுவார்கள். இயேசு உலகம் முடிவறிந்து சகல நாட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறேன், நம்மோடு கூட இருக்கிறார். எருசலேமில் இருக்கிறாரு, வனாந்தத்தில் இருக்கிறாரு, அறை வீட்டில் இருக்கிறாரு, எங்கே இருக்க மாட்டார். எங்கேயும் நம்பாதீங்க, போவாதீங்க, ஏசு சொல்லிட்டார். இது சொன்ன வார்த்தை. இது தப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. இயேசு வராராம், மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புறாராம், பரலோகத்துக்கு பரிசுத்தவான்கள் கொண்டு வராராம், அவங்களை கொண்டு வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைப்பாரா? இல்லை, மரித்தது தான். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு உள்ளது. எபிரேயர்கள் நிருபம் 9:27 ஒரு தரம் மரிச்சிட்டா மறுபடியும் இந்த பூமியில் அவங்க வாழ்கிறதே கிடையாது. ஆகவே நம்ம தான் இந்த பூமியில் 1000 வருஷம் இயேசு நமக்குள்ளே இருந்து நான் உங்களுக்குள்ளே நீங்கள் எனக்குள்ளே இருப்பது அந்நாளில் அறிவீர்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை தப்பாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஜனங்க ஏன் நம்புறானாக்கா அற்புதமும் அடையாளம் நடக்கும். அதனால்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதமும் அடையாளம் செய்வார்கள். கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்க? உலகத்தை நடக்கிற காரியம் சொல்லிவிடுவாங்க. ஆனாலும் நம்பாதிருங்க. இயேசு பிணம் எங்கேயோ யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தாங்களோ அங்கே வருவார். எப்போ வருவார்? உலகம் முடியும் போது சூரியன் இருளடையணும், சந்திரன் ரத்தமாய் மாறும், பூகம்பங்களும் பயங்கரமாக இருக்கும். இது வரைக்கும் உலகம் உண்டான முதல் கொண்டு இயேசு வரும்போது இந்த பூமியில் ஒரு தத்தளிப்பு இருக்கும். இதுதான் புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த சட்டத்தை, புதிய ஏற்பாடு புதிய சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சட்டத்தின்படி செயல்பட்டால் தான் திட்டத்தை புரிஞ்சிக்க முடியும். சட்டத்தை மாற்றுறதுக்கு பல கள்ள தீர்க்கதரிசிங்க, பல கள்ள கிறிஸ்துக்கள் இயேசு நாமத்திலே அற்புதம் செய்வாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்றிருப்பாங்க. ஏன்னா இயேசு எப்போ வருவார்? 1000 வருஷம் அரசாட்சி முடியணும், அதுக்கு பின்னாடி ரகசியம் எடுத்துக்கொள்ளப்படணும், அதுக்கு பின்னாடி 7 வருஷம் கோமாளி தாத்தா, ரோமாபுரி கோமாளி தாத்தா உலகத்தை ஆளும், 7 வருஷம் ஆளுவான், அதுக்கு பின்னாடி அவன் மாண்டு போகான். அப்போ தான் இயேசு வராரு. சத்துருக்களை நம்ம சங்காரமாக்கிறதுக்கு உலகம் முடியும் போது தான் வராரு. 1000 வருஷம் அரசாட்சி முடியணும். இப்போ 1000 வருஷம் அரசாட்சி தான் தேவை. அது எப்போ தருவார் தெரியாது.
உலகம் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருடைய ராஜ்யமாய் மாறும். கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள்ள, கிறிஸ்து நமக்குள்ள. இதோ ராஜ்யம் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னா நம்பாதீங்க. கிறிஸ்து ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. இயேசு நமக்குள்ளே இருக்கிறது தான் ராஜ்யம். அவர் தான் இந்த ராஜ்யத்தை கட்டுப்படுத்துகிறாரு, ராஜ்யத்தை ஆள்றார். கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து வார்த்தை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் அந்த ஆளுகையை தருவார். ஆகவே முதல்ல 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். இயேசு வந்து 1000 வருஷம் அரசாட்சி நடக்கிறதில்ல, உலகம் முடிவு பெறுது நமக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ பேதுரு படகுல அந்த மாதிரி இருக்கிறாரு. உடனே எழும்புவார். காற்றும் புயலும் அடங்கு, எல்லா அரசாங்கமும் அடங்குங்க. எங்கள் அரசாங்கம், எங்களுடைய பிள்ளைங்க ஆளுவாங்க, பரிசுத்தவான் உலகத்தை ஆளுவாங்க. அதான் தேவன் தருகிற இந்த காரியம். அதை புரிஞ்சு தெரிஞ்சு தெளிவாய் ஜெபம் பண்ணணும். வேதாகமத்தை புரியலனாக்கா பல இடத்துல கேட்கலாம். இன்னும் புரியலனாக்கா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் புரியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தனும் சர்ப்பத்தின் வித்து இப்படி பல திட்டத்தையும் சட்டத்தையும் மாற்றிவிட்டு போயிடுவானுங்க. ஆகவே தேவனால் உண்டானவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகும். பிசாசினால் உண்டானவனுக்கு பிசாசின் வார்த்தை தான் உண்டாகும். ஆகவே தேவனால் உண்டாயிருந்து தேவனுடைய வார்த்தையை செவி கொடுப்போம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நம்ம தேவனுடைய ஆடாயிருந்து உலகத்தை ஆளுகை செய்ய தேவன் சீக்கிரமாய் நமக்கு திறவுகோலை தருவார். காத்திருப்போம், எதிர்பார்த்திருப்போம். நிச்சயம் தேவன் தருவார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.